அடுத்து ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸை பற்றி விளக்கம் கேட்டிருந்தாங்க. காயல்பட்டினம் ஜவாஹிராங்கிறவங்க என்ன கேட்டாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள் என்று ஆயிஷா நாய்கிட்ட ஆசிம் பின் ஹுமைதுங்கிறவர் கேட்குறார். அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, இது வரைக்கும் யாரும் கேட்காத ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுட்ட என்று சொல்லிவிட்டு அதை விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 தடவை தக்பீர் சொல்வார்கள், 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார்கள், 10 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்வார்கள், 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வார்கள், 10 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹு மகஃபிர்லி வஹதினி வர்சுகுனி வாஃபினி அவுது பில்லாஹி மின் லீக்கில் மக்காமி யோமல் கியாமாங்கிறது ஓதுவார்கள் இருக்குது. இதை இந்த ஹதீஸுக்கு நம்ம விளக்கம் சொன்னோம். இது சரியான ஹதீஸ் தான். இரவு தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஓதிக்கிறன்னு என்று சொல்லியிருந்தோம். அவங்க இப்போ அதுலேருந்து ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. அதே கேள்வி கேட்ட சகோதரி தான் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், வேறு 2 ஹதீஸை எடுத்து இதே மாதிரி வருது, அந்த ஹதீஸை வைத்து அவங்க கேள்வி கேட்குறாங்க. என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த ஹதீஸில் பிமாக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தஃப்தி கியாமுல் லைல், கியாமுல் லைல் இரவு தொழுகை எதை கொண்டு ரசூலுல்லாஹ் ஆரம்பிப்பார்கள், யஸ்தஃப்திஹுன்னு வருது, எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள் வருது. அப்போ நம்ம ஆரம்பிப்பார்கள் என்பதற்கு நம்ம என்ன செஞ்சோம்னா, தொழுகைக்கு வெளியே தொழுகைக்கு முன்னாடி ஓதுறது அர்த்தம் செஞ்சோம். எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள்னா தக்பீர் கட்டி விட்டு ஓதுறது இல்லை, தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி இதை ஓதிக்கிறன்னு என்று நம்ம செஞ்சுருந்தோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ இதே மாதிரி இன்னும் 2 ஹதீஸில் இஸ்தப்தக தொழுகை ரசூலுல்லாஹ் துவக்கும் பொழுது வஜ்ஜஹத்து வஜ்ஹிலாம் ஓதுவாங்கன்னு வருது. அப்போ அதுவும் தொழுகைக்கு வெளியே வா, அது மட்டும் தொழுகைக்கு உள்ளேன்னு சொல்கிறோம்ல. இதில் இந்த துவாக்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா 10 தடவை ஓதுறோமே, இதை பற்றி ஹதீஸுக்கு என்ன செய்கிறோம்னு கேட்டால் தொழுகைக்கு முன்னாடின்னு சொல்லிவிடுறோம். அதே நேரத்தில் இதே மாதிரி தொழுகை ஆரம்பிப்பார்கள்ங்கிற வேற ஹதீஸுகளில் வஜ்ஜஹத்து ஓதுவார்னு வருது, இதே வாசகம் தான் வருது, இஸ்தப்தகங்கிற வார்த்தை தான் வருது. அதே மாதிரியான ஒரு அது ஹதீஸ் தான், வஜ்ஜஹத்து வஜ்ஹி தான். அப்போ அதுக்கு மட்டும் ஏன் இப்படி எடுக்கிறீங்க என்று கேட்குறாங்க. அதான் இஸ்தப்தக என்பதற்கு துவக்குதல்ங்கிற அர்த்தம் தான், ஆரம்பித்தல் அர்த்தம். ஆரம்பித்தல்ங்கிற அர்த்தத்தை 2 ஹதீஸ்லையும் பயன்படுத்துகிற சொற்களை வைத்து அது உள்ளேயா வெளியவா என்று நம்ம கண்டுபிடித்திடலாம். அவர்கள் இப்போ எடுத்து காட்டியிருக்கிற ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இதை முதல்ல தொழுகையுடைய அம்சம் என்ன, தொழுகையில் நுழையிறதுக்கு தக்பீர் சொல்லணும். தொழுகைக்குள்ளே ஒரு காரியம் நடக்குது என்று கேட்டால் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள், அதுக்கு பிறகு இதை ஓதினார்கள் என்று வறுமையானால் அதை எப்படி புரிஞ்சுக்கிடுவோம், தொழுகைக்கு உள்ளே ஓதினான்னு வந்துடுவோம். இந்த அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தொழுகையில் நுழைய முடிஞ்சு ஓதினாங்கன்னு வைங்க, அப்போ என்ன விளங்கிடுவோம், வெளியே ஓதினாங்கன்னு அர்த்தம். 2லையும் இஸ்தப்தாக தான், 2லையும் துவக்கினார்கள் என்று தான் அர்த்தம். இந்த துவக்கினார்கள் என்பதையே ஒரு ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், தக்பீர் கட்டுவதற்கு முன்னாடி ஓதியதாக அதில் வருது. வேற இந்த வஜ்ஜகத்தை பற்றி வர ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், தக்பீர் சொன்ன பிறகு ஓதினார்கள் வருது. அப்போ 2லையுமே இஸ்தப்தகங்கிற வார்த்தை இருந்தாலும், உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே, அவங்க சுட்டி காட்டின அந்த ஹதீஸ் நசையில் 897 ஹதீஸை காட்டுறாங்க. காண இதஸ்தப்தக ஸலாத்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை துவக்கும் பொழுது கப்பர தக்பீர் சொல்வார்கள், சும்ம கால வஜ்ஜஹத்து வஜ்ஹி, ஒரு ஹதீஸில் அப்படி கப்பர தக்பீர் சொல்லிட்டு அப்புறம் வஜ்ஜஹத்து சொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம், உள்ளேன்னு அர்த்தம். எப்போ தக்பீர் சொல்லிட்டாங்களோ உள்ள நுழைஞ்சிட்டாங்க தொழுகைக்குள்ள. அந்த இஸ்தப்தக என்பதற்கு நம்ம என்ன செய்யறோம்னா, தொழுகைக்கு வெளியேன்னு நம்ம சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால், அந்த வாசகமே தொழுகைக்கு உள்ளேன்னு காட்டுது. அடுத்து எடுத்து காட்டின ஹதீஸ் எடுத்துக்கொண்டாலும் காண இதஸ்தப்தக ஸலாத்த யுகப்பிரு, ரசூல் ஸல்லல்லாஹு தொழுகையை துவக்கும் பொழுது தக்பீர் சொல்லி விடுவார்கள், சும்ம யகூல் வஜ்ஜஹத்து வஜ்ஹி, பிறகு வஜ்ஜஹத்து ஓதுவார்கள் வருது. இந்த 2 ஹதீஸ்லையுமே இஸ்தப்தகங்கிற துவக்குவார்கள்ங்கிற வார்த்தை இருந்தாலும் அதில் என்ன வருதுன்னா, தக்பீர் சொல்லிவிட்டு இப்படி ஓதுவார்கள் வருது வஜ்ஜஹத்து என்பதை. அந்த ஹதீஸ் இருக்கு பாருங்க, 10 தடவை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இதை ஓதினார்கள் ஹதீஸ் இருக்க, அதில் என்ன வருதுன்னு கேட்டால், தக்பீர் சொல்லி நுழைந்தார்கள் வரல. அதில் எப்படி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பீர் அஷரன் 10 தக்பீர் சொல்லுவாங்க, அந்த தக்பீர் சொல்லிட்டு 10 சொல்லணும். தொழுவதற்கு தஹரீமாவுக்குரிய தக்பீர் போக 11 சொல்லலாங்க. 10 தக்பீர், 10 அல்ஹம்துலில்லாஹ், 10 சுப்ஹானல்லாஹ், 10 லா இலாஹ இல்லல்லாஹ், 10 அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹு மஃபிர் இதெல்லாம் ஓதுவார்கள் வருது. அதில் என்ன வரல அந்த ஹதீஸில், தொழுகை தக்பீர் சொல்லி விட்டு தொழுகை நுழைந்து விட்டு இதை ஓதுவார்கள் வரல. அதனால இந்த 3 ஹதீஸ்லையுமே இஸ்தப்தக துவக்கினார்கள் என்று வந்தாலும் ஒரு ஹதீஸில் அது தொழுகைக்கு வெளியே தான் நடந்துச்சுன்னு அதுவே காட்டுகிறது.
இந்த ரெண்டு ஹதீஸில் தொழுகைக்கு உள்ளதான் நினைச்சு அதுவே காட்டுது. எது காட்டுது? கப்பர தக்பீர் சொல்லிவிட்டு இதை ஓதினார்கள் அப்படின்னு சொல்லுவது இந்த வஜ்ஜகத்து என்பது தொழுகைக்கு உள்ளே என்று விளங்கிக்கிறோம். அந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது தொழுகைக்கு வெளியே என்று விளங்கிக்கிறோம். ஏன்னு கேட்டால் அதில் இருக்குது. அப்படி அந்த ஹதீஸுடைய வாசக அமைப்பில் இருந்த அந்த அர்த்தம் கிடைக்கப்பெறுகிறது. அதான் அது காரணம், வித்தியாசத்துக்கு காரணம்.